வணக்கம். நான் சிவராமகிருஷ்ணன், கேரியர் கவுன்சிலர். ஆக்சுவலாக நம்ம சாணக்யா ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அட்மிஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எப்பயுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசுவோம். ஏன்னா எக்ஸாம் டைத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் சரி பேரண்ட்ஸையும் சரி எந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்படின்றனால வந்து இந்த அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்களை வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து திருப்பி வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அட்மிஷன் போயிட்டுருக்காங்க சார், அட்மிஷன் சீக்கிரம் போட்டுடலாமா, இந்த காலேஜில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இந்த கோர்ஸ் வந்து கிடைக்குமா, நல்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேரண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் அப்படிங்கும்போது வந்து எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த காலேஜுகளோட அவங்களுடைய வந்து டார்கெட், அதோட எய்ம் அது. அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்ம் அது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும். அவங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிறத வச்சு தான் அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்கோர் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன் போகலாம், எந்த மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டோம் அப்படின்னோம்னா தேவையில்லாத வந்து நேரம் மற்றும் பணவிரயம் தான் நமக்கு வந்து நடக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேரண்ட்ஸும் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதிரி பதட்டப்பட்டு பயந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் நிறைய காசு கட்டி உடனே நாங்கள் சீட் புக் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பண்ணிடுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயே போய் ஜாயின் பண்ணுறதுக்குரிய நல்ல ஒரு ஸ்கோரே வந்து வச்சுருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனில் போய் கட்டின பணத்தை திரும்பி வாங்கவும் முடியாது உங்களால். அதனால் வந்து இப்போயே வந்து எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடியே போய் அவசரப்படாதீங்க. இது வந்து மெடிக்கல் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட், எந்த மாதிரியான கோர்சஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி. ஸோ அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் முடியட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அட்மிஷன் அது இதுன்னு சொல்லி பேசும்போது ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை தான் வந்து அது வந்து உருவாக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவாக இருக்கும், எப்படினாலும் நமக்கு வந்து அட்மிஷன் போட்டாச்சு, இல்லை நம்ம பேரண்ட் வந்து ஒரு சீட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தானம்னு வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சூழலும் வந்து உருவாகும். அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த எக்ஸாம். நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும். எக்ஸாம் எழுதி முடிச்சு 1 or 2 days டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்படி அவங்க எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணட்டும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஸ்கோர் வாங்குவாங்க, இதுக்கு நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வந்து எடுக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேரண்ட்டுக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஒருவேளை நம்ம மார்க் கம்மியாக வாங்குறோன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து கோச்சிக்குவாங்களோ, நம்மளை வந்து ஏதாவது வந்து தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகலாம். இன்னும் சில பேர் வந்து நல்லா எழுதியிருந்தாலுமே கூட வந்து பேரண்ட்டுக்கிட்ட வந்து பயமாக இருக்குது, எனக்கு எப்படி மார்க் வரும்னு தெரில அப்படின்னு சொல்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்போ வந்து அந்த ஒரு கவுன்சிலர்கிட்ட நீங்கள் போகும்போது ஸ்டூடெண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க கைடன்ஸ், அந்த கவுன்சிலரும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு ப்ராப்பரான சேனலில் வந்து ஒரு நல்ல காலேஜில் நல்ல சீட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டோன்ட் வேஸ்ட் தட். இப்போயே நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் முடியட்டும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மார்க்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படிப்பட்ட மார்க் வரும், இப்போ எக்ஸாம் இது இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இந்த மாதிரி இது இருக்கும், இந்த மாதிரி மார்க் வரும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போவே ரொம்ப அவசரப்பட்டு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் போய் பணத்தை கட்டிட்டு ஒரு பணத்தையும் நேரத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். எப்படினாலும் நல்ல மார்க் வரும், நல்ல சீட்டு கிடைக்கும். தேங்க்யூ.